பயணிகளின் கவனத்திற்கு. தெற்கு ரயில்வே சார்பில் திங்கள்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 18 வரை நடைபெறவுள்ளது. இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் ரயில் சேவை ஜூலை 31 வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரும் அந்தியோதயா விரைவு ரயில் ஜூலை 22 முதல் 31 தேதி வரையும், மறுமாக்கமாக ஜூலை 23 முதல் 31 தேதி வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில், திருச்சி செல்லும் ராக்போர்ட் விரைவு ரயில், காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31 தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை 22, 24, 26, 27, 29, 31 தேதிகளில் விழுப்புரத்தில் இருந்து இயக்கப்படும். மறுமாக்கமாக செங்கோட்டையில் ஜூலை 24, 25, 28, 30 தேதிகளில் தாம்பரம் வருவதற்கு பதிலாக விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும். மங்களூரு சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஜூலை 22 முதல் 31 தேதி வரை திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும். மறுமாக்கமாக ஜூலை 23 முதல் 31 தேதி வரை திருச்சியிலிருந்து புறப்பட்டு மங்களூரு சென்றடையும். எழும்பூரில் இருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31 தேதி வரை சென்னை கடற்கரை, அரக்கோணம், செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும். தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதிலாக செங்கல்பட்டு, அரக்கோணம், பெரம்பூர், கூடுவா வழியாக இயக்கப்பட உள்ளன. இதில் புதுச்சேரி புதுடில்லி விரைவு ரயில் மற்றும் ராமேசுவரம் பனாரஸ் விரைவு ரயில் ஜூலை 24, 31 தேதிகளிலும், திருச்சி பகத் கி கோதி ஹம்சபார் விரைவு ரயில் மற்றும் மும்பை காரைக்கால் விரைவு ரயில் ஜூலை 27 தேதியும் மேற்கண்ட வழித்தடத்தில் இயக்கப்படும். மேலும் மதுரை பைகானேயா விரைவு ரயில் ஜூலை 21 தேதியும், ராமேஸ்வரம் அயோத்தியா கண்டோன்மெண்ட் விரைவு ரயில் ஜூலை 28 தேதியும் மேற்கண்ட வழித்தடத்தில் இயக்கப்படும். ஹைதராபாத் தாம்பரம் சாமினா விரைவு ரயில் ஜூலை 22 முதல் 31 தேதி வரையும், சந்திரகாச்சி அந்தியோதயா விரைவு ரயில் ஜூலை 22, 29 தேதிகளிலும் சென்னை கடற்கரையுடன் நிறுத்தப்படும். மறுமாக்கமாக கடற்கரையில் இருந்து இந்த ரயில்கள் இயக்கப்படும். தொடர்ந்து ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகு ரயில் சேவையின் மாற்றம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.